மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம், நான் தாமோதரன் பிரகாஷ், நியூஸ் டைம் டிஎன் தெருக்கூத்து பகுதிக்காக. ஜனநாயகன் படம் வெளிவந்தது பற்றி யாருமே கவலைப்படவில்லை. விஜய் கவலைப்படவில்லை, படம் போட்ட தயாரிப்பாளர் கவலைப்படவில்லை, யாரும் புகாரும் கொடுக்கவில்லை. ஒரே ஒரு புரொடக்ஷன் கண்ட்ரோலர் உதயகுமார் என்பவர் மட்டும்தான் புகார் கொடுத்திருக்கிறார். புகாரில் 21 பேரை மென்ஷன் செய்து அவர்கள் இதை டவுன்லோட் செய்தார்கள், பார்த்தார்கள் என குறிப்பிட்டு அவர்கள் மீது புகார் கொடுத்திருக்கிறார். அவர்களில் 6 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இதுதான் ஜனநாயகன் சம்பந்தமாக விஜயின் ரியாக்ஷன். இதில் முக்கிய குற்றவாளி யார் என்றால் ஜெகதீஷ் பழனிசாமி. இவர்தான் விஜயின் PA. இவர்தான் இணையதள பக்கங்களை ஹேண்டில் செய்பவர். இவரை மீறி இணையதள பக்கங்களுக்குள் யாரும் போய்விட முடியாது. இன்று சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய வர்ச்சுவல் வாரியர்ஸ் எனப்படும் பெரிய செட்டை ஹேண்டில் செய்பவர் அண்ணன் ஜெகதீஷ் பழனிசாமி. இந்த ஜெகதீஷ் பழனிசாமி புகார் கொடுக்கவில்லை. இந்த ஜெகதீஷ் பழனிசாமி விசாரிக்கவில்லை. விஜய்க்கு மிக மிக நெருக்கமான இவர் இல்லாமல் இந்த படம் வெளியே வந்திருக்கிறது. இது எடிட் ஷூட் என ஜனவரி 14 லிக்விட் மார்க் போட்டு வெளியே வந்திருக்கக்கூடிய HD பிரிண்ட். இது எப்படி வெளியே வந்தது என யாருக்கும் தெரியவில்லை. யாரும் அதை பற்றி கவலைப்படவில்லை. பேருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் சைபர் கிரைமில் கொடுத்து அவர்கள் பேருக்கு ஒரு 6 பேரை கைது செய்திருக்கிறார்கள். அந்த 6 பேரும் இதை டவுன்லோட் செய்தவர்கள், இதை பரப்பியவர்கள். அந்த 6 பேரை பிடித்திருக்கிறார்கள். அந்த 6 பேருக்கு யார் கொடுத்தா, ஃப்ரம் வேர் த சோர்ஸ் வாஸ், அது இவர்களது விசாரணைக்குள் வரவே இல்லை. அதை பற்றி விஜய் தரப்பும் கவலைப்படவே இல்லை. விஜய் தரப்பு இப்பொழுது தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக இருக்கிறது. திருப்பூர், தர்மபுரி ஆகிய இடங்களில் பர்மிஷன் கேட்டிருக்கிறார்கள். 15 பெரம்பலூர், 19 தாஜ் ஹோட்டலில் தேர்தல் அறிக்கை இவர்கள் வெளியிடுவதற்காக தயாராகி இருக்கிறார்கள். கள நிலவரம் பார்க்கும் பொழுது அருண்ராஜ் மற்றும் செங்கோட்டையன் கொஞ்சம் 2வது இடத்திற்கு வருவதற்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மற்றபடி எங்குமே இவர்கள் களத்தில் இல்லை. இவர்கள் பெரிய அளவிற்கு எந்த இம்பேக்டையும் தமிழக அரசியலில் ஏற்படுத்தவில்லை. எப்படி ஜனநாயகன் படம் கண்டுகொள்ளாமல் விடப்பட்டதோ அதே போல விஜயின் அரசியல் வாழ்வும் கண்டுகொள்ளாமலே விடப்பட்டிருக்கிறது. இந்த தாஜ் கோரமண்டலில் தேர்தல் அறிக்கை வெளியிடுவதோடு இவரது பணி என்பது முக்காவாசி முடிந்துவிடும். 23க்கு நெருக்கத்தில் வந்துவிடும். 19 தான் அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறார். அதோடு இவரது பயணம் என்பது முடிந்துவிடும். அதற்கு பிறகு நேரடியாக தேர்தல் தான். தேர்தலை பற்றி இவர்கள் கவலைப்படவே இல்லை. அங்கங்கே விஜய் வரவில்லை என்பதால் விஜய் போல இருக்கக்கூடிய நபர்களை வைத்து அவர்களை நிற்க வைத்து விஜய் ஓட்டு கேட்டு வருவது போல ஓட்டு கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். ஒரு சிலையை விஜய் போல வைத்து ஓட்டு கேட்கக்கூடிய நடைமுறையும் வந்திருக்கிறது. அதே போல் விஜய் போல இருக்கக்கூடிய நபர்களை வைத்து அவர்கள் ஓட்டு கேட்டு வருவது போல சீனை போட்டுக்கொண்டு அது போன்ற நடைமுறையும் நடந்து கொண்டிருக்கிறது. யாரும் எங்கும் சீரியஸாக ஓட்டு கேட்டு வருவதில்லை, ஓட்டு கேட்க போவதும் இல்லை. ஓட்டுக்கள் எங்கிருக்கிறதோ அந்த இடங்களுக்கெல்லாம் போவதில்லை. சைதாப்பேட்டை தொகுதியில் மா சுப்பிரமணியம் கால் முட்டி ஆபரேஷன் செய்தவர். அவர் 4 மாடி 5 மாடி ஏறி இறங்கி வாக்கு சேகரித்து கொண்டிருக்கிறார். அங்கே போட்டியிடக்கூடிய அருள் பிரகாசம் என்கிற தாவேகா வேட்பாளர் திரும்பி கூட பார்ப்பதில்லை. இதுபோல் பல தொகுதிகளை நம்மால் சொல்ல முடியும். இப்படித்தான் தாவேகாவுடைய பிரச்சாரம் என்பது தமிழகம் முழுக்க நடக்கிறது. இப்பொழுது பெரம்பலூர், திருப்பூர், தர்மபுரி ஆகிய இடங்களில் விஜய் பேசுவதற்கு பர்மிஷன் கேட்டிருக்கிறார். இந்த இடங்களில் இவர் பேசுவாரா இல்லையா என்பது தெரியாது. இவரது பிரச்சாரம் கேன்சல் ஆனாலும் கேன்சல் ஆகலாம். அதை பற்றி விஜய்க்கு எந்த கவலையும் இல்லை.
அவரது பிரச்சாரம் கேன்சல் ஆவதை பற்றி யாரும் யோசிக்க கூட தயாராக இல்லை. இந்த அளவில்தான் தாவேகாவுடைய பயணம் என்பது இந்த முறை இருக்கிறது. தாவேகா எந்த பெரிய இம்பேக்டையும் தமிழக அளவில் அவர்கள் உருவாக்கவில்லை என்பதுதான் நமக்கு காண கிடைக்கின்ற உண்மை. இன்னொரு முக்கியமான விஷயம், சேகர் பாபு. இவர் 5 தொகுதிகளை கையில் வைத்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர். துறைமுகம், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர் மற்றும் பெரம்பூர், இந்த இத்தனை தொகுதிகளையும் கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர். இப்பொழுது பணம் முழுக்க 20 கோடி ரூபாய் ஒவ்வொரு தொகுதிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதிக்கான பணத்தை இவர் முறையாக பிரித்து கொடுக்கிறாரா என்பதில் மிகப்பெரிய சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த நேரத்தை குறிவைத்து வருமான வரித்துறை சேகர் பாபுவுக்கு சொந்தமான 5 இடங்களில் ரெய்டு நடத்தி இருக்கிறது. துறைமுகம் பகுதியில் விக்னேஷ் மற்றும் ஜெயசிம்மன் ஆகிய இருவரையும் குறிவைத்து ரெய்டுக்கு சென்றிருக்கிறார்கள். இந்த விக்னேஷ், ஜெயசிம்மன் 2 பேருமே சேகர் பாபுவுடைய புதல்வர்கள். அதே போல சேகர் பாபுவுக்கு நெருக்கமான ஆட்கள், அவர்களை எல்லாம் குறிவைத்து ரெய்டுக்கு போயிருக்கிறார்கள். அதில் ஒருவர் அருள்முருகன். இவர் சிஎம்டிஏ விஷயங்களை கையாள்பவர், மயிலாப்பூரில் இருப்பவர். இவரது வீடும் அதற்கு பிறகு முக்கியமான ரெய்டு என்பது அருள்முருகன் என்பவர் மீதுதான் முக்கியமான ரெய்டு என்பது போயிருக்கிறது. இவர் சிஎம்டிஏவில் இருப்பவர். இவர் திருச்செந்தூர்காரர். இவர் முழுக்க சேகர் பாபுவின் பினாமியாகவே இவர் செயல்பட்டிருக்கிறார். இவருக்கு வடபழனியில் ஆஃபீஸ் இருக்கிறது. அதே போல் கீழ்பாக் தொழிலதிபர் ஒருவர் பிரேம்குமார், அவரையும் இவர்கள் ரெய்டுக்குள்ளாக்கி இருக்கிறார்கள். அவர் ஒரு அரசு ஒப்பந்தம் செய்கிறவர். அடையாறில் அவருக்கு ஆஃபீஸ் இருக்கிறது. இவர்கள் எல்லோருமே அவரது மகன்களான விக்னேஷ் மற்றும் ஜெயசிம்மனோடு தொடர்புடையவர்கள். அந்த 2 பேரை குறிவைத்து தான் முழுக்க ரெய்டு என்பது போய்கொண்டிருக்கிறது. இந்நிலையில் திமுக தொகுதிக்கு 20 சி கொடுத்திருக்கிறது. அந்த 20 சியும் சேகர் பாபு கையில் தான் கொடுத்திருக்கிறது. எக்மோர், துறைமுகம், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், பெரம்பூர் என அனைத்து தொகுதிகளும் சேகர் பாபு கையில் தான் இருக்கிறது. அந்த தொகுதிகளில் நடைபெறக்கூடிய வேலைகள் எல்லாமே சேகர் பாபுவின் மூலமாக தான் நடைபெறுகிறது. இந்த நிலையில் சேகர் பாபு மீது இன்கம் டேக்ஸ் பாய்ந்திருப்பது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. இவரது சொத்துக்களை ஆராயும் பொழுது இவர் எப்படி வந்தார், எப்படி நின்றார், எப்படி போனார் என்பதற்கான விஷயங்கள் மிகப்பெரிய விஷயங்களாக இருக்கும். ஒரு சாதாரண கட்சிக்காரராக ஆரம்பித்த சேகர் பாபு இன்று மிகப்பெரிய கோடீஸ்வரனாக விளங்குகிறார். மிகப்பெரிய சொத்துக்களை அவர் வைத்திருக்கிறார். அந்த சொத்துக்கள் எல்லாம் இந்த 2 பேரை தொடர்பு படுத்தி தான் வருகிறது. பிரேம்குமார் மற்றும் அருள்முருகன், இந்த 2 பேரையும் வருமான வரித்துறை திட்டமிட்டு அவர்கள் மீது கை வைத்திருக்கிறது. அரசு ஒப்பந்தம் மற்றும் இந்து அறநிலையத்துறை வேலைகள் அனைத்தையும், டிஎம்டிஏ வேலைகள் அனைத்தையும் இவர்கள் தான் செய்திருக்கிறார்கள். இவர்களை குறிவைத்து இப்பொழுது பெரிய அளவுக்கு ரெய்டு நடந்திருக்கிறது என்பதுதான் ஒரு மிகப்பெரிய சங்கதி. புதிய டிஜிபியாக பதவியேற்றுள்ள சந்தீப் ராய் ரத்தோர் திமுக அரசுக்கு எதிராக எவ்வளவு வேலைகள் செய்ய முடியுமோ அனைத்தையும் அவர் செய்ய தொடங்கிவிட்டார். உதாரணத்திற்கு டிஆர் பாலு ஒரு அறிக்கை கொடுக்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியை எதற்கு மாற்றுகிறீர்கள்? லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் மாற்றத்துக்கும் என்ன சம்பந்தம்? லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த இடத்தில் முழுக்க அந்த தேர்தல் வேலைகளில் ஈடுபடுகிறது என கேள்வி எழுப்பப்பட்டது. மாற்றப்பட்ட சந்தீப் மிட்டல் லஞ்ச ஒழிப்புத்துறையில் தான் போய் பதவியேற்றார். அவரே போய் மாற்றி ஆயுதப்படை பொறுப்பாளராக மாற்றி தேர்தல் கமிஷன் அவரது அதிகாரத்தை பறித்து விட்டது. ஆனால் சந்தீப் ராய் ரத்தோர் முழுக்க அவருக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆளை, அதாவது சந்தீப் மிட்டலையே ஒரு நிர்வாக ரீதியான உத்தரவு மூலம் அவரை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாக மீண்டும் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி என்பது
அவர் மேற்கொள்கிறார். அது கடுமையான ஃபைட் மூலம் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில்தான் மணிவாசன் என்கிற நேர்மையான உள்துறை செயலாளர் துரைராஜ் என்கிற அடிஷ்னல் அதிகாரியை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாக பதவி உயர்வு பெற வைத்து அடிஷ்னல் சார்ஜாக அவரை லஞ்ச ஒழிப்புத்துறை பார்ப்பார் என மணிவாசன் அவர்கள் உத்தரவு போடுவதற்கு பின்னால் சந்தீப் ராய் ரத்தோர் செய்த வேலைகள், அவர் சந்தீப் மிட்டலை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கொண்டு வந்துவிட்டு அங்கிருந்து நேரு அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடுவது போன்ற விஷயங்களை செய்வது என அவர் செய்த சதிகளை இந்த அதிகாரிகள் டீம் முறியடித்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த விவகாரங்களை நன்கு அறிந்தவர். ராமதாஸுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது. அவரை முதல்வர் போய் நலம் விசாரித்து அவரது நலனை கேட்டிருப்பது என்பது அரசியல் நாகரிகத்தை காட்டக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. இந்நிலையில் நெல்லுக்கு ஆதார விலையை குறைக்க சொல்லி மத்திய அரசு உத்தரவு போட்டது. அந்த உத்தரவு தலைமை செயலாளர் மூலமாக, முருகானந்தம் மூலமாக வெளியே வந்தது, வெளியே சொல்லப்பட்டது என அவரது மாற்றத்திற்கு முக்கியமான காரணமாக இந்த கடிதம் சொல்லப்பட்டது. நெல்லுக்கு ஆதார விலையை குறைப்போம் என மத்திய அரசு சொன்னதை முதல்வர் தன்னுடைய பேச்சில் பெரிய அளவுக்கு அதை எக்ஸ்போஸ் செய்து விட்டார். அந்த எக்ஸ்போசர் மிகப்பெரிய அளவில் இருந்ததால் அதை தாங்க முடியாமல் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என நிர்மலா சீதாராமன் வெடித்து விட்டார். ஆனால் நெல்லுக்கு ஆதார விலை குறைந்தது என மத்திய அரசு எழுதிய கடிதம் இப்பொழுது ஸ்டாலின் கையில் ஆதாரமாக நிற்பது நிர்மலா சீதாராமனுக்கு மிகப்பெரிய கேவலமாக, பொய் சொல்லி மாட்டிக்கொண்ட கேவலமாக இருக்கிறது. பிஜேபி 2 ஃப்ளைட் மற்றும் 1 ஹெலிகாப்டர்களை ஹயர் பண்ணி அதன் மூலமாக பிரச்சாரம் செய்கிறது. அண்ணாமலை பல இடங்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம்தான் சென்று வருகிறார். அப்படி ஒரு மிகப்பெரிய கேம்பெயினை பிஜேபி செய்து வருவது எல்லோரையும் விழிகளை உயர்த்த வைத்திருக்கிறது. இவ்வளோ பெரிய செலவு செய்வார்களா என்று. அதை செய்யக்கூடிய நிலையில் பிஜேபி என்பது இப்பொழுது இருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. இனிமேல் நான் பிரச்சாரம் செய்ய மாட்டேன் என விஜய் எடுத்திருந்த முடிவில் இப்பொழுது லேசாக சில மாற்றங்கள் தென்பட ஆரம்பித்திருக்கிறது. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பிரச்சாரத்தில் இறங்குகிறார். அவர் பல இடங்களில் திருப்பூர், தர்மபுரி, பெரம்பலூர் போன்ற இடங்களில் அவர் பிரச்சாரத்தில் இறங்குகிறார். ஆனால் அவர் எந்த இடத்திலையும் ஜனநாயகன் வெளியானது பற்றி பேசுவதற்கு தயாராகவே இல்லை. ஏனென்றால் ஜனநாயகன் என்பது விஜய்க்கு நெருக்கமான ஆட்கள், உதாரணத்துக்கு ஜெகதீஷ் பழனிசாமி என்கிற நபரை சுற்றி வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊழல் சர்க்கிள் தான் ஜனநாயகன் ரிலீஸுக்கு மிக முக்கியமான காரணம். அதை பற்றி விஜய் பெரிய அளவுக்கு பேசுவதற்கான விஷயங்கள் எதுவுமே இல்லை. இப்பொழுது ஆதவ் அர்ஜுன், பிஜேபி எல் முருகனும் உதயநிதியும் சேர்ந்துதான் வெளியிட்டார்கள் என சொன்னதற்கு பிஜேபி தரப்பிலிருந்து சிபிஐ விசாரணைக்கு நீங்கள் தயாரா என கேட்டதற்கு விஜய் தரப்பிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. விஜய் தரப்பு சிபிஐ விசாரணைக்கும் இந்த விவகாரத்தை கொண்டு செல்ல விரும்பவில்லை. இந்த விவகாரத்தை சீரியஸாக ஆராய்ந்து எப்படி இது வெளியே வந்தது, எப்படி எடிட் சீரியலோட ஜனவரி மாத தேதியோடு எப்படி எடிட் சீரியலோடு இது வெளியே வந்தது, ஹெச்டி பிரிண்ட் எப்படி வெளியே வந்தது என்பதை பற்றி விஜய் கவலைப்படவே இல்லை. அதை பற்றி யோசிக்கக்கூட இல்லை. அதில் உண்மை என்ன என்பதை பற்றி கவலைப்படக்கூட இல்லை. விஜயை பொறுத்தவரை அந்த படம் வெளியே வந்துவிட்டது, மக்கள் பார்த்து விட்டார்கள். அத்துடன் அந்த விஷயம் என்பது அவ்வளவுதான். அதற்கு மேல் அந்த விஷயத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்பதே விஜய் தரப்பு விஷயமாகவே நமக்கு தெரிகிறது. நன்றி, வணக்கம்.